ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹலோ நெய்பர்ன்ற ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு 2 பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த கேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நியூ கேம் தான் போக போகிறோம். இதில் மொத்தம் 4 ஆக்ட்ஸ் இருக்குது. ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, அப்புறம் ஃபினாலைன். இப்போ ஆக்ட் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கட்சீன் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இங்கே என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பால் கீழே கிடக்கு. அதை வந்து நம்மளோட பால் தான், நம்ம தான் பால் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓடுது பாருங்கள் ஒரு கேரக்டர், ஏதோ இந்த கேரக்டர் தான். இதுதான் இந்த கேம் ஃபுல்லாக நம்ம இந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ எட்டி உதச்சிட்டோம், அது பறந்து போயிடுச்சு. இப்போ தான் நமக்கு கண்ட்ரோல்ஸே சொல்லித்தராங்க. ஜாய்ஸ்டிக்கும் நார்மலாக தான் இருக்குது. ஃபோன்லேயே இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது, ஷேட்ஸ்லாம் போட்டு. இப்போ நம்ம அந்த பால் தான் துரத்தி போயிட்டுருக்கோம். ஓகே, ஜம்ப் பட்டன் ரைட்டில் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கே சொல்லி தராங்க. சரி, நம்ம பால் கிட்டே வந்துட்டோம், அதோ இருக்குது. ஓகே, திருப்பி கட்சின்னு தான் ஓடுது. பால் இங்கே உருண்டு வந்துடுச்சு. நம்ம இந்த பால் எடுக்க போகிறோம். இந்த கீழே தான் வந்து முறைக்கிறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இவனே பார்க்குறான். இப்போ யாரோ கத்துற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சிங்க. அவனோட இந்த வீட்டுக்குள்ளே தான் கத்துற மாதிரி சத்தம் வந்துட்டுருக்கு. அவன்கிட்ட அங்கே பாருங்க, எவனோ ஒருத்தவங்க யாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவங்க தான் கத்துற சத்தம் வந்துட்டுருக்கு. வெளியே இருக்கான்னு எட்டி பார்க்குறான். எங்கேயோ தூக்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். யாரும் எதுவுமே காட்டல. யாரையும் தூக்கிட்டு போய் அடித்து போட்டான். அவங்க தான் கத்துறாங்க. இப்போ நம்ம மெதுவாக எட்டி பார்த்துட்ருக்கோம். என்ன நடக்குது? அவன் யாரோ அடித்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போட்டான்னு நினைக்கிறேன். போட்டு பூட்டு பூட்டிட்டான். அப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே யாரோ அடைச்சி வச்சுருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்மளை பார்த்துட்டான். இன்னும் மூவ் ஆக மாட்டேங்குது. ஜாய்ஸ்டிக் போச்சு, பிடிச்சிட்டான். பாவி, நம்மளையும் பிடிச்சி அடைச்சி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ரெட் கலர் பூட்டி ரெட் கலர் சாவியே எங்கேயோ வைக்கிறான். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வைக்கிறான். அதை இப்போ ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளே இங்கே அடைச்சிட்டான். நம்ம வீட்டை விட்டு நம்ம மண்டையில் 2 போட்டு வெளியே தூக்கி எறிஞ்சிட்டப்போ நம்ம வீட்டுக்கே. ஆக்சுவலாக இது நம்ம நெய்பரோட வீடு. இவன் தான் நம்ம நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன். இதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதா நம்ம வீடு. ஐயோ, பார்த்துட்டான். வேகமாக ஓடணும். கையில் மாட்டினவன முடிச்சிருவான். இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, என்னால் இந்த ரோடை தாண்டி வர முடியாது. இப்போ ஒரு ப்ளூ கலர் வீடு பின்னாடி இருந்துச்சுல, அதான் நம்ம வீடு. இவன் துரத்துனா அந்த வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். இவனை பாருங்கள், காமெடியாக இருக்கான் பார்க்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹாரர் கேமு. ஆனால் இது ஹாரர்னால் பேய் இருக்காது, சும்மா இவன்கிட்ட தப்பிக்கிறது. இதுதான் ஹாரர் கேமாக இருக்கும். அங்கே பாருங்கள், எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். பெரிய வேலையை பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள், ஒன்றுமே பண்ணாத மாதிரி. இப்போ நம்ம இவங்ககிட்டருந்து அந்த பேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி பார்ப்போம். ஓகே, இங்கே ஏதோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எகிரி குதிச்சுன்னு வருங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், இவன் இஷ்டத்துக்கு இந்த கண்ணடியில் உடச்சி வந்துடுவான். அதனால் நம்ம உஷாராக தான் இருக்கணும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், ட்ராலாக இருக்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகுது. இது எந்த ட்ராவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது வர மாட்டேங்குது. என்ன? ஐயோ, ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்துட்டான். வந்தோடனே செத்து போயிட்டோமே. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நமக்கு இன்ஃபினிட்டி லைஃப்ஸ் எத்தனை வேணால் செத்து போகலாம். அது எனக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜ். நிறைய தடவை செத்து போகலாம். சரி வாங்க. இது என்ன பவர் பாக்ஸு? இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் எந்த டோஸும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது எனக்கு. என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இப்போ திருப்பிலாம் ட்ரை பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதில் எனக்கு எந்த டோஸுமே ஓப்பன் ஆகலை. ஒரு விஷயத்தை பேர் சொல்லிடுறேன். இதில் டோஸ்லாம் மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் என்னோடய ஃபோனுக்கு. மற்ற ஃபோனுக்கு அப்படியா இருக்குன்னு தெரில. ஓகே, இப்போ அட்டைப்பெட்டி நம்ம கையில் தூக்கி வச்சுக்கிட்டோம். நல்லாயிருக்கே. இதை தூக்கி அவன் மண்டையிலே போடலான்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு 4 எடுத்து வச்சுட்டு அவன் மண்டையிலே வந்தால் போட்டுருவோம். ஆளக்கானோம். சரி, இவங்ககிட்ட போய் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த பெட்டியை தூக்கி நம்ம எதாவது பண்ண முடியாதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன், மேல் ஃப்ளோரில். நான் அந்த வீட்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளேருந்து மேலே படிக்கட்டெலாம் இல்லை. ஒரே வழி இது இருக்குது பாருங்கள், இந்த ஷெல்ஃப் மேலே ஏறி போகிறது தான். ஆனால் ஷெல்ஃப் மேலேயும் போக முடியாது, ஹைட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏறி பார்ப்போம். முதல்ல ஏறவே முடியலையே. ஜாய்ஸ்டிக்கில் ஓவர் சென்சிட்டிவாக இருக்குது, ஏறவே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் திருப்பணும் எங்கெங்கேயோ போகுது. பிசியாக ஈஸியாக விளாண்டுறலாம் இந்த கேமை. மொபைல் வெர்ஷன் கொஞ்சம் லேஸாக ஆகுது. பத்தாததுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. மேலே வந்துட்டோம். இப்போ அந்த பக்கம் தாவி குதிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, குதிக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் அந்த அட்டைப்பெட்டி தூக்கி ஒன்று மேலே வச்சுருவோம். அது இருந்தால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஈஸியாக குதிக்கலாம் அங்கேருந்து. எங்கே அட்டைப்பெட்டி? எதையும் காணும். இப்போ தான் அத்தனை அட்டைப்பெட்டி பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஏதாவது ஏணி. இது வழியாக மேலே போகலான்னு நினைக்கிறேன்.
நட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கிட்டு மேலே போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போனோம்னா நமக்கு அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாட்டி க்ரோபார் இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் நட்டை கழட்டுறதுக்கு. பார்ப்போம். ஓகே, இதோ இருக்குது அட்டைப்பெட்டி. 4 அட்டைப்பெட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது மேலே ஏறி அதுக்கு மேலே போய் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா அந்த கேம் பற்றி கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன்றும் தெரியாமல் விளாட முடியாதுல்ல, அதான். ஓகே, இப்போ மேலே ஏதாச்சு என்ன மேலே ஏற முடியல. இது வேறு ஸ்டெப்ஸு மாதிரியும் இல்லை, கரெக்டாக ஜாய்ஸ்டிக்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்விரான்மெண்ட் அப்படியே ஒரிஜினல் வீடு, நம்ம வீடு பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். சலசலன்னு சத்தம் கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓங்கி குதிச்சு கரெக்டாக போயிடணும். நல்ல வேலை கீழே விழுக்காமல் போனேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு குதி உடக்கி இந்த ஹெட்ஜில் நின்று தப்பிச்சிட்டு வர இல்லையா, உடச்சிக்குவோம். இதை இன்னும் உடைய மாட்டேங்குது. கொஞ்சம் பின்னிட்டு ஓகே உடஞ்சிச்சு. ஐயோ, அவன் சத்தம் கேட்குது. ஜஸ்ட்டு மிஸ் அவன் சத்தம் கேட்டுச்சு. இப்போ அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா அவனை பார்த்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் இதில் அவங்களுக்கு ஒன்று தெரியாது என்னென்னா, மேலே நின்றுருந்தோம்னா அவன் மேலே குதிச்சுலாம் வர மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்னா வேக்யூம் கிளீனர் வச்சு நம்மளை பிடிச்சி எடுப்பான். அதான் பிரச்சனை. இது என்ன ஏதோ இது எதுக்குன்னு தெரில. என்னமோ சத்தம்லாம் கேட்குது. டிவி சத்தம் இந்த சத்தம்னு. அவன்கிட்ட அந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக அதிருது சத்தமும் கேட்குது. கீழே போகிறதுக்கு நான் வழின்னு நினைக்கிறேன். கதவை திறக்கிறதுக்கு சொல்லித்தரானுங்க. ஓகே, திறப்போம். திறக்க மாட்டேங்குது. அது லாக்காக இருக்குது. இது என்ன பிக்சர் கையோடு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா ரகசிய வழி பக்கத்துலேயே கதவை, அதுக்கு பக்கத்துலேயே ரகசிய வழி. எந்த அறிவில் செஞ்சானுங்களோ. சரி, உள்ளே போவோம். இன்னும் உள்ளே போக முடியல. போக மாட்டேங்குது. உள்ளே போக முடியல. 2000 years later. உள்ளே போக மாட்டேங்குது. அப்பாடா உள்ளே போயிடுச்சு. பக்கத்தில் டிவி சவுண்டில் எவனா திட்டிகிட்டு இருக்கா, இதை கூட உள்ளே போக முடியலையான்னு. என்னமோ உள்ளே வந்தாச்சு. ரூமில் என்ன ஒன்றும் இல்லை. இங்கே டோரு திறக்க மாட்டேங்குதே. என்ன திறக்க மாட்டேங்குதே. போங்க, கதையும் திறக்கல, ஒன்றத்தையும் திறக்கல. இது என்ன பவர் சப்ளை ஆஃப் ஆயிரு போகலாம். சரி, ஒன்று வர முடியுது. இது என்ன கோல்டன் கீ. இதுவும் எடுப்போம். பக்கத்துலேயே கோல்டன் போட்டு இதுவும் கைக்கு வர மாட்டேங்குது. ஸோ ஓகே, கைக்கு வந்துடுச்சு. ஓஹோ, இங்கே கையில் கீ சிம்பிள் காட்டுது. அதை வச்சு தான் திறக்கணும் போல். எந்த அறிவில் செஞ்சானுங்கன்னு தெரில. பக்கத்துலேயே கீ, அதுக்கு பக்கத்துலேயே பூட்டு. இந்த கேம் செஞ்ச இந்த கேம் கிரியேட்டர் ரொம்பவே புத்திசாலியாக இருக்கணும். இந்த கதை வேறு எனக்கு இந்த கதவுக்கு இந்த கேமில் ஆகவே மாட்டேங்குது. திறக்கவே முடியலனால என்ன படி திறக்கிறதுன்னு தெரில. நான் கதவை வரக்கோது கதவே திறக்க வேணாம், உடச்சிட்டு போயிடலான்னு சொன்ன எல்லாத்தையும். ஆனால் நான் உடைக்கிற ஆப்ஷன் இல்லை. போடா, இன்னும் அந்த கதவை திறந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. இந்த கதவையாக திறந்து பார்க்கணும். ஏன்னா உள்ளே ஏதாவது வச்சுருப்பானுங்க. அந்த திறக்க முடியல. இங்கே என்ன இதுவாக திறக்குமா, இல்லை இதுவும் திறக்காதா? ரைட் விட, இதுவும் திறக்காது போல். ட்ரை பண்ணுவோம். ஷோ, எதுவுமே திறக்க மாட்டேங்குது இந்த வீட்டில். இதெல்லாம் கையில் அழகாக வருது. இது திறந்தா என்னவா, தூக்கி போட்டால் கூட உடைய மாட்டேங்குது. ஸோ திறக்க முடியல. இருங்க, சைடில் வந்து ஹேக் ஆகிடுச்சு. அந்த ரெட் கீ அங்கே தான் இருக்குது. இருங்க, நல்லா பார்ப்போம். இன்னொரு டைம் பார்ப்போம். ஓகே, ரெட் கீ அங்கே தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் கீ இங்கே ஒன்று இருக்குது. இது எடுத்துகிட்டு போவோம். இது எதுக்கு ஒருவேளை இது இந்த வெளியே இருக்க கார் கீயாக இருக்குமா? ஓகே, பார்ப்போம். இல்லைன்னா தொடப்ப கட்டா ஏதாச்சும் மண்டையிலே போடணும். என்ன போடுற ஆப்ஷன், அதுக்கு கஷ்டப்படணும் கொஞ்சம். போடலாம். இந்த கதவை திறக்க மாட்டேங்குது. அவங்க தான் இங்கே சுற்றணும் நினைக்கிறேன். அதிருது மொத்தமும். ஓகே, இந்த அட்டைப்பட்டிலாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தேவைப்படும் நம்ம மண்டையே போடுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அட்டைப்பட்டி மூலம் எடுத்து போடுங்க. எடுக்க முடியல. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம அட்டைப்பட்டி போட்டோம்னா இது மேலே ஈஸியாக குதிச்சு போயிடலாம். ஓகே, இப்போ இது மேலே குதிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு அந்த கார் இருக்குது பாருங்கள், அந்த கார் கீயை நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா காரை தவிர வேறு எந்த கீயும் எனக்கு இங்கே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம மேலே போகிறது அந்த ஏணி வழியாக தான் போகணும் நினைக்கிறேன். ஏணி வழியாக போய் அந்த கீ எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஓப்பன் ஆக முடியுது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பக் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. காமன் நேரமாக இந்த கதவை திறக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு தான் கதவை திறக்க தெரிலையே. அங்கே மற்ற ஸ்க்ரீன் தொட்டு தான் இதை திறந்தேன். திருப்பி பாருங்கள், க்ளோஸ் கூட பண்ண முடியல. இந்த க்ளோஸே பண்ண வேணாம். கீழே தான் மேக்னெட் மாதிரி கிடச்சிருக்கு. இது என்ன மேக்னெட்? இது எதுக்காக இருக்கும்? ஏதாவது கதவுக்கு வெளியே சாவி இருக்குமா? இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்னெட் சிம்பிள் போட்டிருக்கு. எல்லாத்தையும் இழுக்கும் ஒரு வேலை. ஓகே, ட்ரை பண்ணுவோம். கையில் எடுத்துட்டேன். இருங்க, தூக்கி எறிஞ்சிட்டு மேக்னெட் பவர் ட்ரை பண்ணுவோம். வந்துட்டு ஓகே, பச்சைக்கு ஒட்டிக்கிச்சு. ஓகே, இப்படி தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போய் ஐயோ வந்துட்டான். இருங்க, அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் சுற்றிட்டு போயிடலாம். இருங்க. ஓகே, வேலையை தாண்டி குதிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த நட்டை பிடிச்சி இழுக்க போகிறோம். இதோ பாருங்கள், இந்த நட்டு தான் ஆக்சுவலாக இதுக்குன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, இழுத்து பார்ப்போம். இன்னும் வர மாட்டேங்குது.
அடா இன்னும் வரமாட்டேங்குது. அட முடியாதப்ப. இந்த ஜன்னல் எதுக்கு இருக்குது? ஒரே டவுட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அட பாருங்க, உள்ள ஸ்பேனர் இருக்குது. அப்போ இதுக்கு தான் நினைக்கிறேன் இது. இருங்க, ஒரு 4 அட்டைப்பெட்டியை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு ஏறி அந்த ஸ்பேனர் எடுத்து அப்படியே இதை கழட்டிட்டோம்னா மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ரெட் கீ எடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே இருங்க, ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ என்ன இது வேறு எதுவும் எழுதிட்டேன். க்ரோபாரு இருங்க, நிறைய இது வரும் போல். அது என்னது? இது எதுக்குன்னு தெரில, ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பிடிச்சி இழுப்போம். இப்போ வந்துரு இன்னும் வர மாட்டேங்குது. அப்போ அது வராது போல். அது ப்ரான்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த க்ரோபார் வச்சு அந்த நட்டை எடுக்க முடியான்னு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துரு, கீழே விழுந்துருச்சு. அடப்போ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இது என்னது? இது இதுக்கு கொடுத்துருவானுங்க. இது ஏதோ பூட்டை உடைக்கிற மிஷின் மாதிரி தானே இருக்குது. இருங்க, உள்ளே ஒரு பூட்டு இருக்கும், அதை உடச்சி பார்ப்போம். அவன் இருக்கானா? வந்துடக்கூடாது, நெய்பர் வந்துடக்கூடாது. ஓகே, ஆளை காணோம், எங்கேயோ போய் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பூட்டு உடைக்குதான். அதாவது திறந்துச்சு. இந்த கதை ஒரு வழி திறந்தாச்சு. ஆக்சுவலி நான் ஒரே ட்ரைவர்லாம் தான் திறக்கல, 5 நிமிஷம் ட்ரை பண்ணேன், அதுக்கு வந்து திறந்தேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரா? ஸ்பேனர் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ போய் அந்த நட்டை எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ரெட் கலர் சாவி எடுத்துடலாம். அந்த சாவி எடுத்துகிட்டு அந்த சின்ன பையனை காப்பாற்றிடலாம். ஓகே, திறந்து விட்டாச்சு. அந்த நெய்பரை காணோம், எங்கேயோ போயிட்டான் போல். கையோட அந்த பூட்டு வந்துருச்சு, நீங்கள் தூக்கி எரிஞ்சாச்சு. இப்போ மேலே போயிடலாம் வாங்க. சல்லுன்னு மேலே வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வேகமாக போய் இதுக்குள்ளே போட்டுடலாம், அது போயிடலாம். ரெட் கலர் சாவி எங்கே இருக்குது? ஓகே, இந்த ரூம் தான். பாருங்கள், சேரை வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்க, அதனால தான் நம்மளால் திறக்க முடியல. ஓகே, இதான் அந்த ரெட் கலர் சாவி, இதை தூக்கி நம்ம ஓடிடலாம். ஓகே, இப்போ இந்த கதவை திறக்க முடியுதான் முதல்ல ட்ரை பண்ணணும். கதவே திறந்துரு, ஈவும்பா கதவே திறந்துரு, சக்காலாக்கா பூம் கதவே திறந்துச்சு. அடா என்னது சிஷோ, கதவே திறந்துரு, மாயமா போகிற கதவே திறந்துரு, எப்படியாவது திறந்துரு. எனக்கு இந்த கதவை திறக்கிற ஆசையே விட்டு போயிடுச்சு. நான் ட்ரை பண்ணுவோம். ஜீ பூம்பா கதவே திறந்துரு, ஜீன்றதா கிடந்து திறந்துரு. அடப்போ, பேசாமல் நம்ம ஜன்னலை உடச்சிட்டு போயிடுவோம். இந்த கதவை நம்மனா வேலைக்கு ஆகாது. இங்கே துடைக்கிறவே எதுவும் காணும். ஓகே, இந்த சேர் தூக்கி எரிஞ்சிடும். இது வேறு எரிசிலேயே உடஞ்சி ஒழுங்காக உடஞ்சிரு. ஓகே, உடஞ்சி போச்சு. எகிரி குதிக்கணும். இந்த வீட்டில் இருக்க ஒரு கதை கூட எதுக்கு மேலே திறக்கக்கூடாது. இப்போ இந்த சாவியை போட்டு இந்த இடத்த விட தப்பிக்கிறோம், அந்த குழந்தைய காப்பாற்றணும். இப்போ அவன் வந்துட்டான். ஓகே, அவன் போட்டோம். அந்த நெய்பரு வேகமாக போகலான்னு பாருங்கள், ஆடி அசைஞ்சு போயிட்டுருக்கான். ஓகே, அவன் போயிட்டான். இப்போ நம்ம வேகமாக போயிட்டு அப்படியே இந்த சைடு ஜன்னலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கதவு குப்பை தட்டி எடுத்து வச்சுப்போம், ஜன்னலோடக்கு யூஸ் ஆகும். நான் வந்தால் மண்டிலே போட்டு அவனையும் மயக்கம் போட வைக்கணும். இந்த பக்கம் போகிற மாதிரி தெரியல, அந்த கதவு எங்கே இருக்குது மறந்து போச்சு. இருங்க, இந்த பக்கமாக போய் பார்ப்போம், இந்த ஜன்னல் இல்லையா. ஓகே, அவன் இங்கே தூங்கிட்டுருக்கான். இங்கே தான் ரெட் டோர் இருக்குது. ஓகே, இங்கே தான் டோர் இருக்குது. இப்போ எந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திறந்து போடணும். அவன்கிட்ட என்ன வந்துடுது, திறந்துருச்சு. சக்ஸஸாக வெந்திக்கல, கதவே திறந்துரு. சொப்பாடா, நமக்கு லக்கில் திறந்துருச்சு கதவு ஒரு வழியாக. இப்போ நம்ம வேறு எங்கே இருக்கோம்? ஐயோ, இதுதான் பேஸ்மெண்ட்டு போலையே. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ எங்கே எப்படி போகிறது? இது நான் வாஷிங் மிஷின், இந்த டோரா, சீக்கிரம் டோரா நான் திறக்க மாட்டேங்கிட்டு. ஷோ, திருப்பி அழுக வைக்கிறானுங்களே. கதவை எப்படியா திறந்துரு. அப்புறம் திறந்துருச்சு, ஆனால் மாட்டிக்கிறோம். ஓகே, வந்தாச்சு வெளியே, திறந்தாச்சு. சீக்கிரம் டோர் தான் சொன்ன மாதிரியே. ஓகே வாங்க, இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். அந்த குழந்தைய காப்பாற்ற இது என்ன போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்குது, இன்னும் கையில் வருது. அட பாவிங்க, அதெல்லாம் செட்டப்பா. அட செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது. இருங்க, இது வெளியே குதிச்சு பார்ப்போம். அட இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, செட் பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி. இப்போ இங்கே என்ன, அது இங்கே என்ன கதவு இன்னும் திறக்க மாட்டேங்குது இதுவும். ஓகே, திறந்துருச்சு. இப்போ இங்கே என்ன டிவி, இது ஒன்று. இங்கேருந்து மெழுகு பற்றியாக இருக்குது. ஒரு நல்லா சூனியம் பண்ணுறானா, ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த குழந்தைக்கு அப்பா தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த 4 அட்டைப்பெட்டி எடுத்து வச்சாச்சு. அவன் தான் மண்டையில் போய் யூஸ் ஆகும். எங்கேயாவது ஏறணும்னா ஏறுறதுக்கு யூஸ் ஆகும், இல்லாட்டி கண்ணாடி தான் உடைக்கணும், அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஐயோ பொம்மை வேறு எதுவும் நினச்சி பயந்துட்டேன். ஆமாம், அவன் இங்கே வரமாட்டான்ல. ஐயோ என்னது இது, அவனா நிற்கிறான். இல்லையே, இது பொம்மையா எதுவும்? அட பாவிகளா, எங்கேயோ பொம்மை வச்சு பயந்துட்டாங்க. நான் கூட தூரத்தில் பார்த்தா அவனும் நினச்சிட்டேன். ஆனால் ஒல்லி குச்சியில் இருக்க மாட்டான். என்ன? ஓகே, இது திறந்துருச்சு. இப்போ அவன் இங்கே வர வரைக்கும் சந்தோஷம். திடீர்னு வந்துட்டானா பின்னாடியே. இந்த அளவு தப்பிக்கிற மாதிரி இல்லை. இது திறக்க மாட்டேங்குதே, என்னாச்சு? அங்கே ஏதோ ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது. தூக்கி வர அரைஞ்சிட்டேன். இருங்க எடுத்துருவோம்.
எடுத்தாச்சு. இப்போ அதுங்க போய் ஜென்ரேட்டரை ஆன் பண்ணும் போல், அப்படி தான் இங்கே வயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த சேர் நகர்த்தி வச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த கதவை திறந்துருவோம். இது வேறு திறக்க மாட்டேங்குதே. திறந்துரு. ஓகே, திறந்துருச்சு ஒரு வழியாக. இப்போ எனக்கு பயமே, அவன் இந்த வழியாக வந்துட்டானா என்ன பண்ணுறது? இந்த பக்கம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த கதவை இங்கே செங்கல் வச்சு கட்டி வச்சுருக்கானுங்க. இருங்க, அந்த சேர் தூக்கிட்டு வந்து அடிப்போம். இந்த அட்டைப்படி வச்சு தான் அடிக்காது, உடையாது இது. இருங்க, தூக்கி அடிப்போம். ஓகே, உடஞ்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே போனால் என்னது இது? வேலியாக போட்டு வச்சுருக்கானுங்க. அட பாவிகளா, எனக்கு தெரிஞ்சு இது மேலே ஏறி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எங்கேயும் வழி இருக்குமா தெரில. அதுங்க பாருங்கள், அதுக்கு டோர் கனெக்ஷனே இல்லை. இது ஒன்று தான் கனெக்ஷனே, இதுவும் உடஞ்சி போயிருக்கு. அப்போலாம் இந்த வழியாக போக முடியாது. ஏறி போகிறது மட்டும் தான் ஒரே வழின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அட்டைப்பட்டிலாம் லைன் பை லைனாக மேலே போட்டுருவோம். அப்போ தான் மேலே ஏற கரெக்டாக இருக்கும். ஹைட் வேறு வேணுமே. ஆடா, இது வேறு கீழே வந்துருச்சு. ஓகே, வச்சாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு அட்டைப்பட்டி இங்கே இருக்குது, அதை அடிச்சிருவோம். அது கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, நின்றுச்சு. இப்போ மேலே ஏறுவோம். ஆட்டை நம்ம ஏறினா கீழெல்லாம் களைஞ்சிருச்சு. ஷோ, திருப்பி வைப்போம். நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்டைப்படி தேவைப்படும்னு நினைக்கிறேன். பேசாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அடுக்காக போட்டு வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எங்கே ஆடா, அது அவன் தானே. ஓஹோ, இங்கே வந்துட்டான். நான் சொன்னேன், வாய் வச்சு இது நடந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போக வேண்டாம், நம்ம இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம். அவன் இந்த பக்கம் வர வாய்ப்பு கம்மி தான். நான் வரதுக்குள்ளே வேகமாக அடிக்க அந்த பக்கம் குதிச்சிட்டோன்னா அவனால் வேலியை தண்ணியில் வர முடியாது. இப்போ என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக அடிக்க வச்சுருவோம். அவன் வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அவன் டைமிங் பார்த்து தான் வரான். நான் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தாலும் அங்கேயே வந்துருப்பான். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அங்கே தேடி பார்ப்பான். நம்ம அங்கே இல்லைன்னா இங்கே வந்துடும்னு நினைக்கிறேன். வேகமாக இந்த வேலிக்கு இந்த பக்கம் குதிச்சாலே போதும். ஜென்ரேட் ஆன் பண்ணிவிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ஓடி தப்பிச்சிடலாம். இந்த இடத்துல நான் ஓடுற மாதிரியும் இல்லை. ரொம்பவே கஷ்டம். மாட்டிக்கிட்டோன்னா ஃபஸ்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். இருங்க, கரெக்டாக போடுறோம். அட்டை கீழே வந்துட்டேன். ஸோ இந்த அட்டைப்பட்டி எடுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. ஓகே, அதுக்கு அப்படியே போயிடணும். அப்படியே பேர் அட்டை இருங்க, அப்படியே ட்ரை பண்ணுவோம். அப்படியே போகிற மாதிரி தெரிலையே. ஸோ என்ன தான் பண்ணுறது? இதுக்கு மேலே ட்ரை பண்ணுவோம். அப்படியே குதிச்சிடும். இந்த வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. இப்போ என்ன தான் பண்ணுறது? இது வேறு நிற்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது? பேசாமல் இருங்க, அந்த சேர் இருந்துச்சு, அது சேரை வந்து போட்டு பார்ப்போம். அதோட ஏறின்னு அந்த மேலே அட்டைப்பட்டியை போட்டுடலாம். இருங்க, இங்கே வச்சுருவோம். தப்பாக வேற எங்கேயே போட்டோம் போலையே. இதோ இங்கே தான் இருக்குது. இந்த டைம் எனக்கு கரெக்டாக போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த மேலே ஏறி நின்று அப்படியே நம்ம அட்டைப்பட்டியை போட்டுடலாம். இது வேலைக்கிற மாதிரி தெரில. எனக்கு வர கோவத்துக்கு அட்டைப்பட்டியே கரெக்டாக விழுந்துரு. ஷோ, இதுதான் ஒன்று. 2 அட்டைப்பட்டி வைக்கணும் வந்துருச்சா? சூப்பர், நல்லபடியாக நடக்குது எல்லாம். ஒன்று கூட இப்படி நடக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது மேலே எகிரி குதிச்சு இல்லை, இங்கே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஷோ, இது வேறு உயிரை வாங்குது. எங்கே தான் போடுங்க சேரு? ஆட சேரே. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது மேலே ஏறி இந்த அட்டைப்பட்டி மேலே ஏறினா விழுகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, விழுங்கலாம். ஓகே, இன்னும் 1 2 அந்த பக்கம் ஒரு வழியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜென்ரேட்டர் ஆன் ஆயிரு. இந்த ஆன் ஆஃப் ஆயிரும். ஆயிரு சீக்கிரம் வேகமாக ஒர்க் ஆயிரு. ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிரும் இல்லை ஆன் ஆயிரு, ஏதோ ஒன்று ஆயிரு. ஓகே, இது ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், க்ரீன் கலர் லைட்டு. ஓகே, நமக்கு எக்ஸிட்டோட வழி திறந்துருச்சு. இப்போ அவன் வரதுக்கு மேலே நம்ம ஓடிடணும். வந்தானா பறந்து வந்தால் தான் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஓகே, இப்போ ஒரே குதி. ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ அவன் வரதுக்குள்ளே வேகமாக எக்ஸிட்டுக்குள்ளே போகணும். ஐயோ, இந்த கதை வர திறக்கணும். அதுக்கு கதவே திறந்துரு வேகமாக திறந்துரு கதவே, ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், திறந்துரு. அட, கதவே திறந்து போ. திறந்துரு வேகமாக திறந்துரு. அவன் வந்துட போகிறான். ஓகே, திறந்துருச்சு. இது எனக்கு கட்சி, நான் தப்பிச்சு போகிறேன். ஐயோ, நான் சொன்னேன் ஐயே, இப்போ வேகமாக ஓடணும். வாய் வச்சு இதெல்லாம் நடக்குது. வேகமாக போடுங்க, எதுவுமே நடக்கும். அதே மாதிரி நிறைய நடக்கும். அப்படியே நடக்குது. இதோட கதவை பூட்டா போட்டுருக்கு. கதவை 3 பூட்டு. ஐயோ, மரம் பூச்சிட்டான். என்ன பண்ணுறது? ஆட, ஆக்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்ட் 2 இதோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ட் 1லேயே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்ட் 2 இதே மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அதுக்கு அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்போம்னு நினச்சேன். நம்ம கண்டுபிடிக்கல இன்னும். அப்போனா ஃபைனல் ஆக்டில் தான் கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஆக்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் டேல கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன கேம் போடலான்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணி விட்ருங்க.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.